நமக்கு எங்கேயும் உண்டு. லைட் ஆன் பண்ணுங்க ப்ரோ. இங்கேண்டா வேஸ்ட் இதுக்குள்ளே போயிருந்தீங்களா? லைட் ஆன் பண்ணிக்கோங்க. இருங்க இந்த ஆன் பண்ணுறேன். சும்மா பொடி வச்சு வழி கதை உடனே ப்ரோ. இந்த ஓடர் உடஞ்சி பார்த்தீங்கன்னா சங்கடப்படாதீங்க. கதை உடஞ்சி வச்சுங்க. நானும் அப்போ தான் குதிக்கணும். சரி பார்த்துறேன். என்ன எப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம். டொக்கோஸ் தான். அந்த ரைட்டு கொடுங்க ப்ரோ. நான் கொடுத்தது இது நான் டைட்டாக இருக்கு. வெற்றி அது கொடு. நான் ப்ரோ எவ்வளோ க்ளீனாக இருக்குது இடமே. எந்திருக்குண்ணா கண்ணாடிண்ணா ஃபுல்லா. பாம்பு எங்க என்ன எத்தனை பெருசாக இருக்கு? பெருசு பார்த்து பார்த்து வாங்க. கண்ணை கீழே இருக்கணும் ஃபஸ்ட்டு. நான் அந்த பொது இதான் என்ட்ரன்ஸா? ஆமாம் அதான் என்ட்ரன்ஸு. ஹலோ இருக்குதுண்ணா. இது வீட்டில் தான் இருக்குது. ஒரு உடச்சிருக்காங்க எல்லாம். வாட்ச்மேன் அது பொய்யாத புதிய மாதிரி இருக்கு. ஏதோ இல்லை இது எனக்கு ஏதோ வேலை நடக்குது போல ப்ரோ. ரீபில்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கேன். நான் பெயிண்டெல்லாம் படித்த மாதிரி இருக்கு. வரேன் அடிச்சிருக்காங்க. சவுண்ட் கேட்குது. நான் உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ என்னடா? புரியல. எங்க? ஹலோ வீடியோ ஆன் பண்ண ப்ரோ. நீங்கள் இப்போ பேசுகிறாங்க. உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஹலோ நான் கடைசியாக கேட்குறேன். இது பேச வேண்டிய சேர்க்குதுல்ல. நம்ம வரப்போ அங்கே கேட்ட அந்த மாதிரி சொல்கிறோம். ஹலோ உள்ள யாரு? இருடா ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குடா. கேட்டுக்கிட்டே தானே இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள போயிடா. நைட் வச்சதோட நீடாக வந்துடும். ஆமாம் இன்ட்ரோ கூட அப்படியே உள்ளே போய் பேசிட்டு அப்படியே ஆரம்பிக்கிறானா? என் டவுட் என்னன்னா அங்கே எப்படி இது வந்துச்சு? எல்லாம் ரீபில்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. இல்லைண்ணா அதை பாருண்ணா பாலாடிச்சு தானே கிடக்குது. அது பிளாக்காக இருக்குது பாருங்க அந்த இடம். ஆமாம் இன்னும் அடிக்கிற ரீபில்டிங்காக. ஹலோ உடச்சியெல்லாம் போட்டிருக்காங்க.
அதை உடச்சி போட்டுருக்கேன். சம்மந்தம் இல்லாமல் அவங்க சேரில் இருக்குது. அது வந்து கண்ணாடி வந்து ஹீட்லேயே உடையும். ஹீட்டில் வெயில் அதிக வெயில் அடிக்குதா, அதில் அடித்து உடச்சிருக்காங்க கல் நல்லது. சரி, இந்த இடம் நம்மளுக்கு யாருக்குமே உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, உள்ளே போவோம். உள்ளே யாராச்சும் ஆட்பாக இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா தைரியமாக என்கிட்ட வந்து பேசலாம். வெளியே தான் இங்கே கேட்குது. ஆமாம், அப்படி சப்போஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்டு போட்டு எங்களுக்கு இங்கே இருக்கேன்னு எங்களுக்கு காட்டலாம். இன்னும் இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கலையடா. டைம் என்ன ஆகுது? அதுக்குள்ளே 9 நிமிஷம் ஓடுதா? 1 சின்ன எதுன்னு தெரில. சரி, வாங்க உள்ளே போய் கூட பார்த்துக்கலாமா? வாங்கப்பா. ஃபுல்லாக சுத்தம் பண்ணியிருக்காங்க. குச்சி விளக்கமாறு. இவர் இவ்வளோ க்ளீனாக இருக்கீடா. இங்கே போகிற புதுசுரா எல்லாம். ஹலோ, 2024. ஏய், இன்னைக்கு டேட்ரா? ஆமாடா, இன்னைக்கு ஏப்ரல்ரா. ஏப்ரல் 30. ஹலோ, நான் குச்சி தாண்டாட்டி நிற்கிது. வரீங்க டாக்குமெண்ட்டு. ஹலோ, இதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஐடி கார்டு தான் தெரியுது. ஹலோ, போ அடிச்சு நுறுக்கிருக்காங்க. கம்ப்யூட்டர் தானே இது. சுற்றி கண் வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது எனக்கு. இன்னும் கிளியர் ஆகலை எனக்கு. அது கூட போய் பார்த்துட்டு வருவோம். இன்ட்ரோ இன்னும் கொஞ்சம் உள்ள போய்க்கலாம். ஹலோ, இங்கே இருந்தா மொத்தா மேலே பார்த்தேன். என் தெளிவு சேடோ கிராஸ் நம்மளால தெரிஞ்சிடா. நீங்கள் ஒரு கம்பி, அந்த கம்பியெல்லாம் போய் பிடிங்கிருக்காங்க தெரியுதா? அங்கே ஃபுல்லாக போட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு கீழே பார்த்துட்டு வந்துடுறோம் ப்ரைஸு. இது என்ன ரூமு? ஹலோ, பார்த்து வாங்கடா. என்ன இது மட்டும் ஒன்றுமே இல்லை. ஸ்லாப் தான். இதெல்லாம் கயிறு. ஹலோ, டாய்லெட் தான். என்ன நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்களா இல்லை கிளம்பி போயிட்டீங்களா? ஹலோ, என்னடா இது ப்ரோ? இதெல்லாம் லேபு தானே ப்ரோ? இந்த இடத்துல இன்னும் நீங்கள் இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்களா? இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலையா? கிளம்பி போயிட்டீங்களா? இங்கே தானே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இறந்து செத்து போனாங்க. அவருக்காக தான் நீங்களும் செத்தீங்க. பாய் ஃப்ரெண்டா? இங்கே வரை இதை மட்டும் கயிறை போட்டு கட்டி வச்ச மாதிரி தெரில.
ஏண்டா டிச்சிட்டு ஒடியார போகிற சத்தி விட. ஹலோ இங்கே நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்களா? இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டாச்சு, சாரி லவ்வர் விட்டுட்டு போயிட்டேன், எதுவும் கோச்சுக்கு நீங்கள் கிளம்பிட்டீங்களா? நான் கூட என்ன உண்மையான லவ்வுன்னு இருப்பீங்கன்னு நினச்சி நான் வந்தேன். ஏசுனா உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு ஸ்டோரி பரவாயில்ல. அது அதோட ஜாயினிங் தான், அதோட ஜாயினிங் தான். இது அவுட்டு தானே ப்ரோ? பார்த்துட்டு வெற்றி இன்ட்ரோ கொடுத்துருவோமா? இதுக்கு இதே நல்லா தானே இருக்குது. ரூமில் போய் கொடுத்தா எக்கோ அடிக்காதான், இப்படி கொடுத்துருவோமா? பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் பிடிங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் காலேஜ் தான் கைஸ் வந்திருக்கோம். இந்த இடம் பேக் ஸ்டோரி என்னன்னா, இந்த காலேஜ் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்க டயத்தில் தான் இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து லவ் பண்ணிக்கிற டயத்தில் வந்து அவங்க அதில் அந்த கேர்ளோட வீட்டில் வந்து சம்பாதிக்காதனால அந்த பையனை வந்து பிரேக்கப் பண்ணலாம் சொல்லி பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி செகண்ட் மாடி 3rd மாடி விழுந்து இறந்துருக்கான். அதனாலேயே அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு மைண்டால். நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், லவ் பண்ணு சொல்லி யாருமே டெத்துன்னு ஒரு கான்வர்சேஷனுக்கு போகாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஒன்று மேலே ஒன்றும் பெட்டராக இருக்கும், அது நம்ம சாய்ஸ் தான். இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம். ஒரு ஃப்ரீ அட்வைஸாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உசுறு போனால் வராது, கேர்ள்ஃப்ரெண்ட் வருங்க, அதை மாதிரி நான் வச்சுக்கோங்க, அதை விடுங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணு வந்து மர்மமான முறையில் பாய்சன் குடிச்சு இறஞ்சிருக்காங்க கைஸ். அதனால இந்த இடத்துல இந்த சம்பவம் தெரிய வந்து ஊர்க்காரங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அட்மிஷன் போடுறது இல்லாமல் இந்த இடத்த ஃபுல்லாக கை விட்டுட்டு படித்து போயிட்டாங்க. இந்த இடத்த நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரத் ப்ரோ, வாசு ப்ரோ, ரகுமான் ப்ரோ எல்லாம் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளும் வந்திருக்கோம், நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த சவுண்டு கேட்காம இருக்கு, சைலண்ட்டாக இருக்குது. சைலண்ட்டாக இருந்தாலே அமைதிக்கு மேலே தான் ஆபத்து இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ நம்ம கூட வெறித்தனை வெற்றி வந்திருக்கான், அவனோட ஒப்பீனியன் கேட்டுருவோம். சொல்லுங்க, எனக்கு வீடியோ எடுக்கலாம் நின்று பேசலாம், ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் பேசுகிற வயசு கொஞ்சம் யாராச்சும் ஆள் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பேம்போல தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஓகே கைஸ், இன்னும் 2 பேர் இருக்காங்களே, இருங்க கைஸ். இப்போ நம்ம கூட பேய்களின் புருஷன் பிரகதீஷ் வந்திருக்கான். அவரை வச்சு தான் இந்த காலேஜில் செய்யலான்னு பார்த்தோம். ஆமாம், கொடுத்துட்றான். என்னன்னா எனக்கு வந்து போன தடவை போனப்போ ஆக்டிவிட்டி எதுவும் நடக்கலண்ணா. இந்த தடவை எதுவும் ஆக்டிவிட்டி நடந்துட்டு தான் கேப்சர் பண்ணிட்டு தான் போகலான்னு ஒரு ஐடியா. கண்டிப்பாக கைஸ், இந்த வாட்டி சிறப்பாக செய்வோம். ஏன்னா பிரகதீஷை கூப்பிட்டு வந்திருக்கோம். இதோட இன்னொரு ஆள் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ தூக்கி செய்ய போகிறாங்க. இந்த ப்ரோ சித்து ப்ரோ வந்திருக்காங்க. ப்ரோ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு யூடியூப் கமெண்ட்லேருந்து மெசேஜ் பண்ணி இருக்கிறது இன்ஸ்டாவில் பேசி இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க கைஸ். ப்ரோ வந்து ஜின்களின் தலைவன் கைஸ். அடுத்ததெல்லாம் பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது ப்ரோவோட. அப்கமிங்கில் ப்ரோ உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன் ப்ரோ. இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ, கண்டிப்பாக தரமான சம்பவம் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே கைஸ், வளன்னு பேசாமல் ஆரம்பிக்கலாமா? பின்னாடி தான் ஏதோ பாட்டு வர்ற சவுண்டு. இல்லை ஏதோ நடக்குது. என்ன ஒரு நடக்குது இது என்ன தெரியல. இந்த இதில் இது இருக்குல்ல, சரி நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சரி ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. புதுசாக இருக்குது ப்ரோ. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு மாதிரி. இல்லை, டேட்டு 13 கரெக்டாக இருக்குது. தான் இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் விளக்கம். சரி, ஒரே இடத்துண்டா வைக்காது, வாங்க போவோமா? என்னாச்சு? அந்த லாஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம் ப்ரைஸு. ஹலோ, பார்த்தீங்களா? ஹலோ,
அம்மா ஹலோ கைஸ், எல்லா ரூமும் எம்டியாக தான் இருக்குது. எல்லாத்தையும் ரூம் எல்லாம் ஓப்பனில் இருக்கு, எல்லாம் தூக்கிடுவாங்களா ப்ரோ? அந்த ஊரில் இருக்கவங்களாம் என்னாச்சு? ஆள் நடந்த சவுண்டோ எப்படின்னா கேட்டுச்சு. இப்போ நீங்கள் தான் சவுண்டு கொடுக்குறதா? ஹலோவே பார்த்தோம், இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. மீஸ் எல்லாம் எம்டி கிளாஸாக தான் இருக்குது. அவுட் போல் லேபு வீட்டு மாடி பிடி போகுது. ஹலோ உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ குஸ்குஸ் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் நினைக்கிறேன். என்னாச்சு ப்ரோ? இல்லை அந்த சவுண்ட் அங்கே காட்டுனது இந்த பக்கம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பவர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். புரியல. பவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் ஆக்டிவிட்டி நடக்கிற அளவுக்கு பவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களை எங்கே சவுண்ட் அடிச்சு? மாடியில் சவுண்ட் அடிச்சா? மாடியிலேருந்து மேலே அதர்ற சவுண்டு கேட்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நடக்கிற சவுண்டு இல்லை வண்டி சவுண்டு. ஃபஸ்ட்டு வாங்க, பார்த்து பார்த்து சைலண்ட் ஆடுங்க. இப்போ நீங்கள் தான் சவுண்டு கொடுக்குறீங்களா? எனக்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் தான் கேட்குதா? இப்போ நீங்கள் தான் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குதா? எங்களால் பேச முடியாது, தொண்டையில் கிச்சு கிச்சா? வீக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சா போட்டுங்க. முட்டை மாடியா காணா? பாத்ரூம் உள்ள பாம்பும் இருப்பான் கூட தெரியல. விட்டு நிறைய ஏற்றலாம். சரிங்க, சைஸாக பார்த்தேன். ப்ரோ இந்த கலர் இல்லை மோஸ்ட்லி யாரு இருக்கீங்களா? இல்லை யாரும் இல்லை ப்ரோ. என் கதை ரொம்ப டவுட்டாக இருக்குது. டம்மு டம்முன்னு அதிர சவுண்ட் நல்ல டம்மு டம்முன்னு அதிர சவுண்டு தான் மேலே கேட்டுச்சு, சத்தியமாக கேட்டுச்சு. அதிர சவுண்டு கேட்டுச்சு. இன்னொரு அதே மாதிரி சவுண்டு கொடுக்க முடியுமா? எங்களை வரவேற்கிறீங்களா மேலே வரணும்னு? எங்கள் அந்த ஜன்னல் வழியை எட்டி பாருங்கள், உங்களுக்காக நான் மேலே ஏறி வரோம். நீங்கள் மேலே பார்த்தா தான் வருவோம். இல்லை நீங்கள் ஆசையாக எங்களுக்காக செல்லமாக கூப்பிடுங்க. ஏங்களே உங்களுக்கு பிடிக்கலையா? எல்லா பேய்க்கு அன்பாக பேசினாலாம் இது வராது போல். நம்மளை மாதிரி நம்ம பேய் 3 பேர் ஒன்று கூடியிருந்தீங்க. சாங்க மேலே போவோம். எதுக்குலாம் 2 பேர் சுற்றி வர மாட்டேன். எதுக்கு சுற்றி வரீங்க? அவங்க மேலே போயிட்டு
ஏன்னா மேலே யார் வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கூட நல்லா கடிச்சு அழுகிற சவுண்டு சலங்க சவுண்டு இருந்துச்சு. இந்த பாருங்க உண்மையிலே இங்கே ஆத்மா இருக்கீங்களா இல்லை யாராச்சும் ஆள் இருக்கீங்களா? சரி வாங்க மேலே போய் பார்த்துருவோம். வெற்றி ஹலோ மேலே யாரு? மேலே தான் சவுண்டு போட்டீங்க. ஏய் இப்போ பிளாக் கிராஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா? நான் கவனிக்கலடா. திடீர் இடத்துல குதிச்சு சவுண்டு கேட்டுச்சு. இப்போ கூட கேட்டுச்சு. நான் திடீர் இங்கேருந்து நான் கம்பியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கம்பியை காணும் கேர்ஃபுல்லாக தான் கம்பி இந்த இடத்துல பார்த்து வாங்க. என்னாச்சு வெற்றி? ஆடிட்டோரியமா? டேபிள் பெஞ்சு இல்லை ஆட்டக்கட்டெல்லாம் ஏன் நாங்கள் மேலே வந்தால் கீழே போகிறதும் கீழே வந்தால் மேலே வருவீங்கடா. நான் பூச்சாண்டி ஆட்டி காட்டுறீங்களா? நாங்கள் எப்படி தைரியமாக வந்து முன்னாடி பேசுகிறோம்? நீங்கள் முன்னாடி வர்றது பயமாக இருக்கா? உங்களை தேடி எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கோம்? என்ன ப்ரோ ஒரு இடத்துல அது கூப்பிடுது நம்ம ஒரு இடமா? கன்ஃபியூஸ் படுத்துதே ப்ரோ. ஆமாம் ஃபஸ்ட் ஆளாக இருந்தால் கூட ஓடுற சவுண்ட் நல்லா கேட்கும். அந்த ஒரு இடத்துல அதே போல் இந்த ஒரு இடத்துல அது விளையாட்டு காமிக்குது. ஃபருக்குன்றவங்க யாரு? அவங்க ஆளா? வேறு பேர் ஃபருக்குன்றவங்க யாரு? கம்ப்யூட்டர் சவுண்ட் இருக்குது. பேர் என்ன ப்ரோ இது? ஃபரூக் உங்கள் லவரா? ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அவரை? ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல். உங்கள் வருத்தத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அப்புறம் நீங்கள் மட்டும் இருக்கீங்க, அவர் இல்லையா இப்போ இந்த இடத்துல? இப்போ சவுண்ட்ஸ் கேட்டுச்சுக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. மேலே குதிக்கிறீங்களா? நீங்கள் தானே மேலே குதிச்சுக்கிறீங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. லைட்டு இருங்க, நான் நைட் ட்ரெஸ் வச்சு சும்மா மேலே யாராச்சும் மேலே வச்சுருந்தேன். நைட் விஷயம் மேலே வச்சுருந்தேன். நைட் ட்ரெஸ் நான் அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்பேண்ணா. என்ன அதுரா? நான் அப்படியே இங்கே இருங்க, அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் அப்படியே மேலே யாராச்சும் இருக்காங்க அப்படியே நைட் ட்ரெஸ்லேயே பார்க்குறேன். இல்லை ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன், நைட் மேலே வச்சுட்டே வந்துடலாம். இல்லை ப்ரோ, நீங்கள் நான் அப்படி இல்லை ப்ரோ. சரி நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு வாங்க. லைட்டு வேணுமே அவனுக்கு ப்ரோ. நீங்கள் அந்த பக்கம் கேமரா இல்லையா உங்கள்கிட்ட? பெருசா உங்கள் கேமரா மட்டும் கூட ப்ரோ. நீங்கள் இந்த சைடு பாருங்கள், அந்த சைடு பார்க்குறேன். வெற்றி நான் மேலே கேள்வி கேட்பேன்டா. ரெஸ்பான்ஸ் மேலே சவுண்ட் டக்குன்னு போங்க ப்ரோ. போக அப்படியே அங்கேயும் எட்டுவேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் உங்களுக்காக எனக்கு அந்த ஜன்னல் மூலிமா எட்டி பார்க்கலாம், அந்த கதவு மூலிமா எட்டி பார்க்கலாம். உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த ப்ரோ நடந்து போன சவுண்டு விடுங்க. எல்லாத்துக்கும் காதல் தோல்வின்னு இருக்கும்.
அது அது எப்படி அவங்க சொல்கிறது, அது தப்பு தான். நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு. லவ் பண்ணுறதுக்காக யாராவது சாவாங்களா? நான் தப்பு உங்கள் மேலே தான் சொல்லுவேன். லவ் பண்ணிவிட்டு வெற்றி ஏதாச்சும் தெரியுதா? இல்லை ஆச்சு. என்னடா அது? படிக்க இல்லை யாரு? இப்போ இங்கேருந்தா குதிச்சிங்களா? கீழே குதிக்குதுடா. ஹலோ, இங்கே தான் குதிக்கிற சவுண்டு கிடச்சி. இந்த இடத்துலேருந்தே உங்கள் லவ்வர் கீழே வந்து செத்து போயிட்டாரா? அப்புறம் சைலண்டாக இருக்கு. ரொம்ப இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்னது? தௌசிங்கடா. தௌசிங் எங்கே சவுண்ட்ஸ்? நம்ம செகண்ட் ஃப்ளோர் என்னாச்சு? சென்டர் இது போய் அப்படியே அந்த பக்கம் வந்துடுது. கீழே போனோம்ல அந்த லைன். நம்ம வெற்றி தௌசிங்கோட யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் தான் கொஞ்சமாச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு நம்மளுக்கு. பார்த்து ப்ரோ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போவோம் பரேஸு. ஏன்னா கீழே தான் நம்ம சவுண்டும் கேட்டுச்சு, ரெஸ்பான்ஸும் பண்ணிச்சு. ஸோ கீழே போவாங்க. யாரும் ஒன்றும் பண்ணவே இல்லையே ப்ரோ. அப்படியே அனுப்புவாங்க. நீங்கள் தான் அழுகுறதா? ஏன் அழுகுறீங்க? நீங்கள் அழுக பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, நம்ம போகிற இடத்துக்குலாம் வந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ. வச்சு செட் பண்ணியாச்சு வெற்றி? ஓகேவா? சரி வாங்க. அப்படியே தௌசிங் எழுது வெற்றி. இல்லை நம்ம அங்கே நின்றோம். இப்போ இங்கே வந்திருக்கோம், நடுவில் வந்திருக்கோம். இல்லையே. வெற்றி முக்கியமான ரூம் மட்டும் வச்சு பூட்டியிருக்கான் பாரு. வாசு ப்ரோ வந்து இதில் தான் லாக் பண்ணதே அந்த இடத்துல. ஏன் இந்த மாதிரி அழுது நீங்களே உங்களை வருத்திக்கிறீங்க? உங்களை தேடி நீங்கள் தனிமையாக இருப்பீங்கன்னு சொல்லி தானே நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். என் கூட கொஞ்ச நேரம் சிரித்து பேசியிருக்க மாட்டிங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா நீங்கள்? நாங்கள் உங்களை என்ன பண்ணோம்? வேணாம் பிரகசி வேணாம் வேண்டாம்.
உங்கள்கிட்ட பேசணும்னா தனியாக வந்தால் பேசுவீங்களா நீங்கள்? சவுண்டு கொடுத்து காட்டுங்க. தனியாக வந்து பேசுனா எல்லோரும் தனித்தனியாக வந்தால் நீங்கள் பேசுவீங்களா? நீங்கள் அப்புறம் தௌசிங்களா கொடுத்த கையில் உங்களில் 4 பேர் இருக்கோம். நான் ஃபாரூக்குன்றவங்க உங்கள் ஆளை ரெஸ்பான்சிபிள் பண்ணுங்க. நான் பேசுறது இங்கே தான் இருக்கீங்க, இந்த பக்கத்து போகிறீங்க, இந்த நான் வவால் மூலியமாக ஏதோ சொல்ல வரீங்க. இல்லை நாங்கள் 4 பேர் 2 பேர் தனியாக தெரிஞ்சு வரணுமா? யாரும் சொல்லுங்க, ஏதாவது சிம்பிள் காமிங்க. வவால் இந்த பக்கம் வருது பாருங்க, இந்த பக்கம் வருது பாருங்க. சொல்ல ஏதோ வவால் மூலியமாக ஏதோ சொல்ல வரீங்க ப்ரோ. இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் குரான் போடுங்க ப்ரோ, அது மூலியமாக செக் பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி. படிக்கலான்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستقيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يموت حفظهما وهو العلي العليم. இந்த வவால் தான் போகும்போது அங்கே இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணுறது 2 வவால் வந்துருச்சு. இங்கிலீஷ் கூட இருக்கு ப்ரோ. நீங்கள் இங்கே பாருங்க ப்ரோ, அட்டாக் சொல்லுங்க. என்ன எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணுறதுனால ஒரு இது இப்போ பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. அட்டாக் பண்ணீங்கன்னா இந்த லைட் ஆன் பண்ணுறா, பின்னாடி பாருங்க, பின்னாடி ஏதோ டக்குன்னு மூவ் ஆச்சுடா. நீங்கள் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் உங்களால் நாங்கள் வந்து அப்புறம் அந்த இடத்த விட்டு அட்டாக் பண்ணாதீங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தனியாக தான் இருக்கணும். ஒரு ரூபாய் 2 ரூபாய் முடிச்சுக்கோ. ஆமாம் ப்ரோ. நீங்கள் கேள்வி கேட்டு பார்ப்போம். யூஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இந்த இடத்துல அந்த இறந்து போன